and you will call me Captain Miller. ஹரிஷ் கல்யாண் MS பாஸ்கர் நடிப்பில் பார்க்கிங் திரைப்படம் டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டாரில். அவனுக்கு என் கண்ணில் பயம் தெரியாத வரைக்கும் தான் என் குழந்தை சேஃப். ஜார்ஜை தான் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு போயிட்டாங்க. அவளை கிறிஸ்டியனை கன்வெர்ட் பண்ணிட்டு கல்யாணம் ஆகிடுது. பின்னாடி அவளுக்கு பெரிய எங்கள் மாமனார் போல் எங்கள் வீட்டுக்கார் போல் மாமியார் மட்டும் கடைசி ரோவில் உட்காந்து அழுதுட்டு வந்தாங்க. பெரிய ஒரு பலேஷியல் ஹவுஸ். அந்த கிரகப்பிரவேசத்துக்கு நாங்கள்லாம் போயிருந்தோம். அப்போ சந்தோஷமா இருந்திருக்கும்ல. அண்ணனும் இல்லை என்னம்மா இப்படி விட்டுட்டீங்களேம்மா அந்த பொண்ணை அப்படின்னு சொன்ன உடனேயே எனக்கு லைஃபே வேண்டாம், நான் செத்து போயிடுறேன், நான் யாருக்குமே பாரமாக இருக்க விரும்பலைன்னு சொல்லி நீ அழகா இருக்க வித்தி, நான் என்ன பண்ணுறது, என் தலையெழுத்து அழகா இல்லையே அப்படின்னா. ஜார்ஜ் இருந்தார். எனக்கு தெரிஞ்ச வரலாம் அவங்கள வெளியில லாக் பண்ணிருக்காங்க போல். ஜார்ஜுக்கு தெரியாம 2 பேரும் ஓடி வந்து நடு தெருவில் நிக்கிறாங்க. அந்த இடத்துல அடைச்சு வைக்கிற அளவுக்கு என்ன வேணும். ஒரு ஸ்டேஜ்ல வந்து எங்க மாமியாரும் வித்யாவும் சென்னையிலே இருக்க முடியாம கார் எடுத்துன்னு சேலத்துக்கு ஓடினாங்க. ஏன்? ஆமாம், இவஸ் சிரியன் கிறிஸ்டியன் லா டிவோர்ஸ் பர்மிட் பண்ணாங்க. எப்படி நான் வந்து சங்கர் வீட்டுக்கு போகிறது, விஜய் எல்லாம் என்ன நினச்சிப்பான்னு கேட்டிருக்கா. இப்போ என்னோட ஹஸ்பண்ட் சொன்னாரா, அவள் யார் சொல்கிறதுக்கு, அது ஏன் வீடு, நீ வா அப்படின்னு. பழைய பத்திரிகையில் இது ஒரு இன்டர்வியூவில் அவளுக்கு ஒரு பிடிவாத குணம் தான் அவளுக்கு சத்ருவாயிடும். தீக்கனல்னு ஒரு படம் மலையாளத்தில் வந்து ஜார்ஜ் தாமஸ் வந்து ஐ திங்க் அசிஸ்டன்ட் டைரக்டராகவோ ஏதோ பண்ணியிருக்காரு. எனக்கு அந்த அளவு டீட்டெயில்ஸ் தெரியல. அதுலேருந்து அவங்களுக்கு பழக்கமாகி அவங்க சிரியன் கிறிஸ்டியன். எங்கள் மாமனார் மாமியார் இவர் யாருமே அதுக்கு ஒத்துக்கலை. சங்கர் அவரை பார்த்து பேசிட்டு ஹீ இஸ் நாட் த ரைட் பர்சன் ஃபார் யூ அப்படின்னாராம். ஜார்ஜ் ஆமாம், ஹீ இஸ் நாட் த ரைட் பர்சன் ஃபார் யூ வித்தி அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ அவளுக்கு என்னடா நம்ம கூட்டின்னு வர்றவங்களெல்லாம் வேண்டாம்னு சொல்கிறாங்க, கமலோட இது பண்ணோம், ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு இல்லை நான் ஜார்ஜை தான் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு போயிட்டாங்க. அந்த இடத்துல அவங்க கிறிஸ்டியனா கன்வெர்ட்டே ஆகிட்டாங்களா? எங்கிட்ட ரொம்ப நல்லா பேசுவாங்க. எங்கள் மாமியார் ஆகட்டும் மாமனார் ஆகட்டும் நிறைய ஃப்ராங்காக பேசுவாங்க. வித்யா தான் இல்லை நான் எடுத்து நீ எங்கள் பொண்ணு மாதிரி அப்படின்னு தான் எங்கிட்ட பேசுவாங்க அவங்க. அப்போ வந்துட்டு உடனே கன்வெர்ட் ஆகலை. அங்கேருந்து கிளம்பி பாம்பே போயிட்டு அந்த மார்த்தோமா சர்ச்சோ ஏதோ ஒன்று இருக்குது, அங்கே போயிட்டு கிறிஸ்டியனாக கன்வெர்ட் ஆகி கல்யாணம் பண்ணிட்டு இருக்காங்க. எங்கள் மாமனார் போல் எங்கள் வீட்டுக்கார் போல் மாமியார் மட்டும் அவங்க டிசைப்பிள் யாரோ ஒரு சிஸ்டர் அங்கே இருந்திருக்காங்க, சாருமதி ராமச்சந்திரன். அவங்க பாட்டு கற்றுனவங்க, அவங்களோட சிஸ்டர் அங்கே பாம்பேல இருந்தாங்க. அவங்களோட போய் கடைசி ரோவில் உட்காந்து அழுதுட்டு வந்தாங்களாம். அது வந்து எங்கள் மாமியார் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த அளவு வந்து என்ன சொல்கிறது, ஒரு பிடிவாதமாக நான் இவனை தான் பண்ணிப்பேன் அப்படிங்கிற மாதிரி கல்யாணம் பண்ணிட்டாங்க. அப்புறம் தான் அவர் ரியலைஸ் பண்ணியிருக்கா நாட் த ப்ராப்பர் சாய்ஸ் அப்படின்னு. என்னாச்சு 80s அது வரலும் நாங்கள் போயிட்டு வந்து உங்கள் மேரேஜில் ஜார்ஜ் இருந்தார். இப்போ எனக்கு 81 கல்யாணம் ஆகும்போது ஜார்ஜும் வித்யாவும் தான் ஒன்றா வந்தாங்க. நான் அதை பால்பத்லேயே இருக்கு பாருங்க. உங்கள் கல்யாணத்தில் என்னோட கல்யாணத்தில் ஆமாம் முதல் நாளே வந்துட்டு கூடவே இருந்தாங்க. இருந்து தாலியெல்லாம் முடிச்சு கொடுத்துட்டு அப்புறம் தான் கிளம்பினான். ஏன்னா நான் எல்லாருமே மத்தியானத்தோட கிளம்பிட்டோம். ஓகே, பட் இந்த திருமணத்துலேயும் அவங்களுக்கு நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. ஆமாம், அதாவது இல்லை அது எங்களுக்கு வந்து கொஞ்சம் லேட்டாக தான் தெரிய வந்தது. அவள் வந்து ரொம்ப ஹாப்பியாக இல்லை அப்படிங்கிறது வந்து வந்து போயின்னு இருப்போம். என்னோட ஃபஸ்ட்டு பையன் மேலே அவ்வளோ பிடிக்கும். ஏன்னா அவனுக்கு ஃபீச்சர்ஸ்லாம் அவ்வளோட்டுமே இருக்கும். அந்த கலர் ஆஃப் த ஸ்கின் அண்ட் ஃபீச்சர்ஸ் கண்ணு எல்லாமே வித்யாவாட்டம் இருக்கும். அவனை கூட்டின்னு வெளியில் போனால் உன் பிள்ளைன்னு தான் கேட்பா எல்லாரும். அவ்வளோ ஒரு இந்த சின்ன இங்கெல்லாம் வித்திக்கு இப்படி இருக்கும். நாங்கள்லாம் ரொம்ப செல்லமாக அவளை வித்தின்னு தான் கூப்பிடுவோம். என்னையும் அவன் மண்ணின்லாம் அண்ணின்லாம் கூப்பிட மாட்டா, விஜின்னு தான் கூப்பிடுவா. நானும் வித்தின்னு தான் கூப்பிடுவேன். அப்போ வந்து சன்னுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை அப்படி அம்மா வந்து யூஎஸ் போயிருந்தாங்க அப்போ கச்சேரிக்காக. அப்போ பாவம் அவள் தான் கூப்பிட்டு குழந்தைக்கு எதாவது வேணுமா, இது பண்ணுமா அது பண்ணுமான்னு அவள் தான் பார்த்து போப்பாங்க. ரொம்ப அந்த அஃபெக்ஷன் நிறைய இருந்தது அவள்கிட்ட. அண்ணா ஃபேமிலி, அண்ணா குழந்தைகள் அப்படின்னு ரொம்ப அஃபெக்ஷனேட்டாக தான் இருந்தாவ. எங்களுக்கெல்லாம் அது ஒரு பெரிய என்ன சொல்கிறது ப்ளஸ் பாயிண்ட்டுன்னு சொல்லுவேன். ஜார்ஜ் அவங்களுக்கு கல்யாணம் பண்ணிட்டு பேசாமல் இருந்ததுக்கப்புறம் பேச ஆரம்பிச்சது உங்கள் கல்யாணத்தில்? ஆமாம், அதுக்கப்புறம் தான்
ஒரு இன்டராக்ஷன்னே ஆரம்பிச்சது. அம்மா போய் இந்த மாதிரி சங்கருக்கு கல்யாணம் நிச்சயம் ஆயிருக்குன்னு சொல்லி அதுக்கப்புறம் தான் என்ன வந்து பார்த்து அதுக்கப்புறம் தான் இதெல்லாம் நடந்தது. ஆமா, திருவேண்டரம்ல இவ ஒரு ஷூட்டிங்ல இருந்திருக்கா, அம்மாவுக்கு ஒரு கச்சேரி இருந்திருக்கு. ஸோ 2 பேரும் நைட்டு ஹோட்டல்ல ராத்திரி முழுக்க பேசிட்டு இருந்தான்னு எங்க மாமனார் சொல்லி கல்யாணத்துக்கு ஜஸ்ட் முன்னாடி. ஆமா ஜஸ்ட் முன்னாடி, அதாவது கல்யாணம் நிச்சயம் ஆன உடனே அவளுக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்து நான் தாலி முடியணும், எனக்கு ஆசையா இருக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆசைப்படுவோம் அதுக்கெல்லாம். ஆனா அப்போ உங்க கல்யாணத்துக்கு அப்புறமா ஜார்ஜுக்கு அவங்க கிட்ட வாழ்ந்த வாழ்க்கை வந்து நல்லா இல்லை அப்படின்னு சொல்லி ஏதாவது கஷ்டத்தை அம்மா கிட்டயோ அண்ணா கிட்டயோ ஷேர் பண்ணியிருந்திருக்காங்க? அம்மா கிட்ட கொஞ்சம் சொல்லியிருக்கா, இவர்கிட்ட ரொம்ப சொல்ல மாட்டா. ஏன்னா வந்து இது ஒரு தனி ஃபேமிலின்னு ஆயிடுது, அதனால ரொம்ப டிஸ்கஸ் எல்லாம் பண்றது கிடையாது. பட் நாங்க பாயிண்ட் இருந்தோம். நாங்க ஒன்ஸ் இன் அ மந்த் போவோம், நாங்கள்லாம் சேர்ந்து ஹோட்டல்ஸ் போவோம். அப்போ வந்து 87 பிகினிங்ல தான் எங்களுக்கு வந்து ஸ்மெல் பண்ண ஆரம்பிச்சோம், ஏதோ ப்ராப்ளம் இருக்கு அவளுக்கு அப்படின்னு. அப்போ நான் வந்து என்னோட செகண்ட் சன்னை வந்து அப்போ தான் எனக்கு கன்ஃபர்மேஷன் ஆகிருக்கு, ப்ரெக்னென்ட் ஆகியிருக்கேன் அப்படின்ட்டு. ஸோ வீட்டுக்கு வீட்டுக்கு வந்துட்டு ரொம்ப நேரம் இவரோட பேசிட்டு இருந்தா. 2 பேரும் பெட்ரூமில் உட்காந்து ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தா. அப்போ தான் இவர் சொன்னார், வித்யா வந்து ஹாப்பியாக இல்லை, இதை எப்படி நான் அம்மாட்ட சொல்ல போகிறேன்னு தெரியல. ஏன்னா வந்து பாவம் அவளும் வந்து என்ன சொல்கிறது, அவளுக்கும் நிறைய ஃபைனான்ஷியல் இஷ்யூஸ் இருந்தது. ஸோ அவள் எங்கேயோ ஒரு இஷி வேலியில் உட்காண்டிருந்தா. அம்மா எங்கள் மாமியார் வந்து இந்த ஜே கிருஷ்ணமூர்த்தி ஃபவுண்டேஷன் ஸ்கூலில் இருந்தா, அங்கே வந்து மியூசிக் இன்சார்ஜ். ஸோ கச்சேரின்னு வரும்போது வந்துட்டு போயிடுவாள். அந்த லீனியன்ஸ் இருந்தது அவளுக்கு. மியூசிக் டிபார்ட்மெண்ட்டு அவள் கீழே தான் இருந்தது. அதாவது 77லேருந்து அம்மாவுடைய டெத் வரை அவங்களும் வேலை பண்ணிட்டே இருக்காங்க. ஆமா, she was earning. அந்த மகளுடைய சம்பாத்தியத்தை தாய் அனுபவிக்கிறதுக்கான சான்ஸ் இல்லை. மேபி கல்யாணத்துக்கு முன்னாடி இருக்கும், அப்புறம் கிடையாது. அவள் போனதுக்கு அப்புறம் கிடையாது. அவள் போனதுக்கு அப்புறம் அம்மா ஏர்ன் பண்ணா, என் ஹஸ்பண்ட் வந்து பேங்க்ல ஆஃபீஸராக இருந்தார். ஸோ அந்த அப்படிதான் ஒரு 830 ஸ்கொயர் ஃபீட்ல ஒரு ஃப்ளாட் மயிலாப்பூர்ல ராதாகிருஷ்ணன் சாலையில் அங்கே தான் இருந்தோம் நாங்கள்லாம். அம்மா ஊருக்கு போயிட்டு வருவாங்க, கச்சேரி வந்தால் வருவாங்க. அப்படி தான் போயிட்டு இருந்தது எங்கள் லைஃபு. அப்புறம் வந்து ஒரு மாதிரி அப்புறம் அம்மாட்டையும் சொல்லி, அம்மா இல்லை எனக்கும் ஓரளவுக்கு தெரிஞ்சு கொடுத்தோ அப்படின்னு சொல்லிட்டேன். அப்புறம் என்னாச்சு, அவளுக்கு ஒரு ஹேர்ட்ரெஸ்ஸர் ஒரு லேடி இருந்தாங்க, லீலா அம்மா அப்படின்னு. இந்த லீலா அம்மா ஒரு நாள் வந்தாங்க வீட்டுக்கு. ஒரு நாள் மத்தியானமாக வந்தாங்க. வந்துட்டு அப்போ இவர் இல்லை, நான் மட்டும் இருந்தேன் வீட்டில். அப்போ இந்த மாதிரி சொன்னாங்க, என்னம்மா இப்படி விட்டுட்டீங்களேம்மா அந்த பொண்ணை, இப்படியே விட்டிங்கன்னா அவள் தற்கொலை பண்ணிட்டுருவோம் அப்படின்னாங்க அவங்க. ஐயோ லீலாம்மா என்ன ஆச்சு அப்படின்னாக்க, நான் சொன்னேன் நீங்கள் இருங்க, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அவர் வந்துடுவார், நீங்கள் அவர்கிட்டயே பேசுங்கன்னு. என்ன கொடுமைம்மா, என்ன கொடுமை அனுபவிக்கிறாங்க, நீங்கள் இப்படியே விட்டிங்கன்னா அவள் இவ்வளோ தூக்க மாத்திரையை கையில் வச்சுட்டுருக்கா எப்போ பார்த்தாலும் அப்படின்னு சொன்ன உடனேயே சங்கர் அப்படியே ஐயோ என்ன பண்ணுறதுனே தெரியல. உடனே அவன் என்ன சொன்னா, நாளைக்கே கிளம்பி அம்மாவும் நீங்களும் அங்கே வந்துடுங்க அப்படின்ட்டு. எங்க இருந்தாங்க அப்போ மகாலிங்கபுரத்தில் இருந்தாங்க. அந்த ஐயப்பன் கோவில் ஒன்று இருக்கு இல்லையா, அதுக்கு எதிர்த்த மாதிரி அங்கே ஒரு வீடு. அது தவிர 87 பிகினிங்கில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4 கிரவுண்ட்ஸ் இடத்துல பெரிய ஒரு பலேஷியல் ஹவுஸ். அந்த கிரகப்பிரவேசத்துக்கு நாங்கள்லாம் போயிருந்தோம். ஸ்ரீவித்யா மேம் சொந்தமா அதுக்கு வந்து சிங்கப்பூர்ல இருந்து டைல்ஸும் ஜெர்மனில இருந்து ஃபிட்டிங்ஸும் பாத் ஃபிட்டிங்ஸ் எல்லாம் வந்தது. எங்க இருந்தது மேம் அந்த வீடு? அதுவும் மகாலிங்கபுரம். அந்த ஐயப்பன் கோவில் இருக்கு இல்லையா, அதுக்கு ஒண்ணு வந்து அந்த ஐயப்பன் கோவில் சந்துல இருக்கும். லேடி மாதவன் ஸ்ட்ரீட்னு நினைக்கிறேன், இஃப் ஐ எம் ரைட். லேடி மாதவன் ஸ்ட்ரீட்ல வீடு இருந்தது. இவங்களே 4 கிரவுண்ட்ல ஒரு பெரிய பங்களா வீடு கட்டினாங்க. அத்தனை அவளோட சம்பாத்தியம். அத்தனை என்ன, கேரளால வந்து ஒரு வருஷத்துல 14 படம் பண்ணியிருக்கா. ஸ்டேட் அவார்டு, எத்தனை அவார்ட்ஸ். அது வந்து அந்த அவளுடைய திறமைங்கிறது அங்கதான் ரொம்ப ஷைன் ஆச்சுன்னு சொல்லுவேன். ஸ்ரீவித்யா மேம் ஜார்ஜ் கூட வாழ்ந்துட்டு இருக்கும் போதே இவ்வளவு சம்பாரிச்சிருக்காங்க. ஆமாமா, இவ்வளவு சம்பாரிச்சு இவ்வளவு வீடு கட்டி அங்க சொத்து எல்லாமே வாங்கினாலும் பிரச்சனை இருந்திருக்கு அவங்களுக்குள்ள. ஒத்து போல நான் கேள்விப்பட்டவர்களும் ஜார்ஜ் தாமஸ்க்கு வேற ஒரு லேடியோட கனெக்ஷன் இருந்ததுன்னு கேள்விப்பட்டோம். அதைத்தான் வித்யாவும் சொன்னான், வேற யாரோ ஒரு லேடியோட கனெக்ஷன்ல பின்னாடி அவங்களே அவர் கல்யாணம் பண்ணிட்டாருன்னு கேள்விப்பட்டோம் நாங்க. வேற ஒரு டாக்டர் போல் இருக்கு, கைனகாலஜிஸ்ட் நினைக்கிறேன். அப்போ அந்த வீடு இப்ப கிரகப்பிரவேசத்துக்குலாம் நீங்க போனீங்க? 87 பிகினிங்ல நாங்க எல்லாரும் அந்த வீடு கிரகப்பிரவேசம் பண்ணோம். பெரிய வீடு. ஆனா அப்ப சந்தோஷமா இருந்திருக்கும்ல? அப்பவும் இல்ல அப்பவே என்னோட ஹஸ்பண்ட் சொன்னாரு, வித்தி சரியாவே இல்ல, வித்தி மூஞ்சியே நன்னா இல்ல, வித்தி மூஞ்சியே நன்னா இல்லன்னு இருந்தார்.
ஓ, அந்த வீடு பெரிய வீடு, பொண்ணு கட்டியிருக்கா தங்கச்சி கட்டியிருக்கான்ற அந்த விஷயத்தை விட அவர் ஒரு ரொம்ப சந்தோஷம் ஹாப்பியா இல்ல, இல்லைங்கிறது வாழ்க்கையில மட்டும் இல்ல. தெரிஞ்சது அவருக்கு. அவரும் சொன்னார், எங்க மாமியாரும் சொன்னார், எங்க மாமனாரும் சொன்னார். எனக்கு அவ்வளோ ஷூட்னஸ் இல்லைங்க, கண்டுபிடிக்க தெரியல. நாங்கள் பாட்டுக்கு போனோம். இது என்னமோ இந்த எங்களில் அந்த பருப்பு தேங்காய் அதெல்லாம் வச்சு கிரகப்பிரவேசம்லாம் கொடுப்போம், புடவையெல்லாம் வாங்கி கொடுப்போம். அந்த மாதிரி தான் எடுத்துன்னு போனோம் நாங்கள். அப்புறம் ஆனா அப்போ அந்த அவங்க சம்பாரிச்ச பணம் எல்லாம் இங்க அம்மாவுக்கோ இங்க ஃபேமிலிக்கோ இல்லம்மா, கொடுக்கறது இல்ல இல்ல, இல்ல full-ஆ அங்கதான் இல்ல இல்ல போச்சு. இல்ல. அவ ஃபேமிலிக்காக செலவு பண்ணா. எம்எல்வியோட சம்பாத்தியம், என் ஹஸ்பண்டோட சம்பாத்தியம், அவ்வளவுதான். இது வந்து 87ல் இப்படி தான் இருந்தது. Okay. வித்யா வந்து நாங்களும் போய் பணம் கொடுன்னு கேட்கல, அவளும் வந்து கேட்கல. அவளும் ஏன்னா அவள் ஒரு ஃபேமிலின்னு ஆயாச்சு, நாங்கள் ஒரு ஃபேமிலின்னு ஆயாச்சு. கேட்கக்கூடாது. இப்போ அவள் வந்து எங்களோட லெவலுக்கு மிடில் கிளாஸ் லிவிங் முடியாது அவளால். அவள் ஒரு செலிப்ரிட்டி, எங்களால் அது முடியும். அதனால் நாங்கள் பாட்டுக்கு ஒரு சிம்பிள் ஃப்ளாட்டில் இருந்தோம். அப்புறம் இந்த லீலாம்மா வந்து சொன்னதுக்கு இதெல்லாமே லீலாம்மா வந்து கிரகப்பிரவேசத்தும் போது தெரியாது எங்களுக்கு. ஒரு 3-4 மாதம் கழிச்சு தான் எங்களுக்கு விஷயமே தெரியும். அப்போ ஒரு நாள் வந்து ஜூன் மாதம் வந்து இந்த லீலாம்மா வந்து சொல்கிறாங்க, யாராவது அம்மாவோ சங்கர் அண்ணாவோ போங்க, அவ்வளோதான், அப்புறம் அவள் டெட் பாடியை தான் நீங்கள் பார்க்கணும் அப்படின்ட்டாங்க. உடனே அன்றைக்கி நைட்டே அம்மா கிளம்பி அங்கே போயிட்டாங்க. அங்கே என்ன ஆயிருக்குனாக்க, அம்மா கிளம்பி போயிருக்காங்க, அம்மாவும் வித்யாவும் ஒரு ரூமில் இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சவரையிலும் அவங்கள வெளியில் லாக் பண்ணியிருக்காங்க போல் இருக்கு, வெளியில் போக விடாமைக்கு. பட் எப்படியோ அங்கே இருக்கிற ஒரு சர்வெண்ட்டோ யாரோ ஹெல்ப் பண்ணி அம்மா, எங்கள் மாமியார் எப்படின்னாக்கா கார் ஏறு எதுவும் கிடையாது, இந்த டாக்ஸி, இந்த பிளாக் அண்ட் எல்லோவா டாக்ஸி வரும் இல்லையா, அதை வந்து பர்மனெண்ட்டாக ஒரு ஆள் வந்து கூட்டின்னு போகிறதுக்கு. இப்போ எப்படி நம்ம இந்த ஊபர் ஓலா வச்சுக்கிறோமோ அந்த மாதிரி. அவன் ஓவர் நைட்டு அந்த டிரைவரை காரோட டாக்ஸியோட அங்கேயே இருக்க சொல்லிட்டு அம்மா இருந்திருக்கா. ஜார்ஜுக்கு தெரியாமல் அந்த சர்வெண்ட்டை வந்து கதவை திறக்க விட்டு 2 பேரும் ஓடி வந்து நடு தெருவில் நிற்கிறானாம். தப்பிச்சுதான் வந்து எங்கே போகிறதுன்னு தெரியலையாம் அம்மாவுக்கும் வித்யாவுக்கும். நான் வந்து மயிலாப்பூரில் இருக்கேன், அன்றைக்கி சண்டே. எனக்கு அவ்வளோ கிளியராக ஞாபகம் இருக்குது. நாங்கள் என்ன நினச்சோம், வித்யாவை பார்க்க போயிருக்க அம்மா, அவ்வளோதான். அங்கே இப்படி கதவுல உள்ள வச்சு தெரியவே தெரியாது, எதுவுமே தெரியாது. எங்கே போகிறதுன்னு கேட்குறா வித்யா. உடனே எங்கள் மாமியார் என்ன பண்ணுறப்போ, எங்கள் வக்கீல் கிட்ட கூட்டின்னு போயிட்டா. வக்கீல் வீட்டில் உட்காந்து ஃபோன் வருது, எங்கள் ஹஸ்பண்டையும் மாமனாரையும் கிளம்பி வர சொல்லி. எனக்கு என்னமோ ஏதோ ஐயோ என்னமோ தெரியலையே அப்படின்னு சொல்லி நான் பாட்டுக்கு எனக்கு ஏதோ பால் பாயசமெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன் லீவுன்னு சொல்லிட்டோம். வக்கீல் வந்து என்ன சொல்லியிருக்காரு, இரு என்ன கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கோ, என்ன பண்ணுறதுன்னு பார்ப்போன்னு இது காஃபி கொடுத்து, ஏன்னா தப்பிச்சா போகிறோன்னு கையில் ஒன்றுமே கொண்டு இல்லை. புடவை அவ்வளோ பெரிய ஒரு நடிகை, தப்பிச்சா ஒரு செலிபிரிட்டி இல்லை, அப்படி அடைச்சு வைக்கிற அளவுக்கு என்ன வன்மம் தெரியல. அந்த வன்மம்ங்கிறத விட அவளுடைய பணம் போயிட போகிறதோன்னு நினைச்சாரா இருக்கலாம். அவளுடைய சொத்து, அந்த வீடெல்லாம் அவளோட சொத்து தான், அது போயிடும் நினைச்சாரா. அதை தான் சொன்னேன் முன்னாடி. இது எப்படி அவளுக்கு பின்னாடி தாக்கிட்டுனாக்க, சிரியன் கிறிஸ்டியன் லா இதுவே டிவோர்ஸ் பர்மிட் பண்ணாது. ஒருத்தர் கல்யாணம் பண்ணா டிவோர்ஸே கிடையாது. நீ சிரியன் கிறிஸ்டியனா இருந்தால் டிவோர்ஸ் கிடையாது. மேபி இப்போ லா எல்லாம் மாறி இருக்கோ என்னமோ எனக்கு தெரியாது. நான் சொல்றது வந்து 87-88ல். அதனால அவளுக்கு டிவோர்ஸ் கிடைக்கல. கோர்ட்டில் போனா நீ இவன் ஹஸ்பண்டும் உன் வீட்டில் இருக்கான், அவ்வளோதான். நீ டிவோர்ஸ் கிடைச்சிட்டா என் ஹஸ்பண்ட் இல்லைன்னு சொல்லிட்டு வெளியில வந்துடும். ஆனால் டிவோர்ஸ் கிடைக்கல அவளுக்கு. அவனும் ஜார்ஜ் தாமஸும் என்னென்னமோ யாரையோ ஜட்ஜை பிடிச்சி அவங்கள பிடிச்சி இவங்கள பிடிச்சி ஒரு ஸ்டேஜில் வந்து எங்கள் மாமியாரும் வித்யாவும் சென்னையிலே இருக்க முடியாமல் கார் எடுத்துன்னு சேலத்துக்கு ஓடினாங்க. ஏன்? ஆமாம், he was behind her. துரத்துறாரு. என்னன்னா எங்கள் வீட்டுக்கு வந்துட்டாரு. எங்கள் வீட்டுக்கு வந்து நான் சொன்னேன் இல்லையா, நான் சின்ன பையனை கன்சீவ் ஆகியிருக்கேன், பெரியவனை ஸ்கூலுக்கு கொண்டு போய் நான் விட்டுட்டு வந்துடுவேன். அந்த பஸ் வர இடத்துல கொண்டு போய் விட்டுட்டு வந்துடுவேன். இது சின்ன லேன் மாதிரி இருக்கும், மெயின் ரோடுக்கு பஸ் வரும். நான் காலையிலேருந்து வேலையெல்லாம் முடிச்சுட்டு நான் கீழே பார்த்தா ஜார்ஜ் வந்து காரில் உட்காந்துருப்பார். மாடியில் ஜார்ஜோட அம்மா வந்திருப்பாங்க. ஜார்ஜோட அம்மாவும் அப்பாவும் வந்து உட்காந்து நீ வந்துருமோளேன்னு ஜார்ஜோட மதர் வந்து அழறாங்க. நீ வந்துடுமோளே, நான் இல்லை என் உயிருக்கு யார் கேரண்டின்னு கேட்குறாவ. என் உயிருக்கு யார் கேரண்டின்னு கேட்குறா. அசெட் கையை விட்டு போயிடும்னு நினச்சாரா என்னன்னு தெரியல. பட் அவர் இவ கேஸ் போட்ட போது அவளோட பணம் மட்டும் இல்லை, என் தம்பி துபாயிலேருந்து சம்பாதிச்சு கொண்டு வந்தது, என்னுடைய பூர்வீக சொத்து, அப்படியெல்லாம் சொல்லி தான் அவர் அந்த வீடை விற்காம இருந்தார். அதாவது 87ல் அவள் வெளியில் வந்தா, 99ல் தான் அவளுக்கு வந்து அவள் வீடு அவளுக்குன்னு வந்தது. அந்த வீடு கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு மேலே அந்த 12 வருஷம் கேஸ் நடந்தது. 12 வருஷம் இவளால் யாரையும் கல்யாணமும் பண்ணிக்க முடியல.
வேறு லைஃப்பையும் பார்க்க முடியல அவளால். அம்மா ஆனை மட்டும் எங்கள் மாமியார் சொன்னா மறந்துடும் அந்த இல்லை அது என்னோட சொத்து எனக்கு வந்து தான் ஆகணும்னு பிடிவாதம் பிடிச்சிட்டா. எம்எல்வி அம்மா சொத்தை மறந்துடு வேண்டாம் நீ கல்யாணம் பண்ணிக்கோ. அப்போ என்ன வயசுமா அவளுக்கு? 87ல் 35 வயசு. 2ஆம் கல்யாணம் பண்ணிக்கிறதெல்லாம் ஒன்றும் புதுசே கிடையாது. அப்புறம் நல்ல யூத்ஃபுல்லாக தான் இருந்தால், நல்ல காசு, நல்ல நிறைய படங்கள் கையில் இருந்தது. டி ராஜேந்தர் சார் படங்கள் இருந்தது, எஸ்ஏ சந்திரசேகர் சார் படங்கள் இருந்தது. எவ்வளோ படங்கள் கையில் வச்சுருந்தா. 3 ஷிஃப்ட் போவோம் எங்கள் வீட்டிலேருந்து. வக்கீல் சார் வீட்டில் கேட்டிருக்கா, எப்படி நான் வந்து சங்கர் வீட்டுக்கு போகிறது, விஜய் எல்லாம் என்ன நினச்சிப்பான்னு கேட்டிருக்கா. அப்போ என்னோட ஹஸ்பண்ட் சொன்னாராம், அவள் யார் சொல்கிறதுக்கு, அது ஏன் வீடு நீ வா அப்படின்னாராம். ஓகே தங்கச்சி இட்ஸ் நான் வந்து சொல்கிறதெல்லாம் உண்மை. பிகாஸ் நான் நிச்சயமாக போய் சொல்லலை, இதெல்லாம் தான் நடந்தது. ஏன்னா இது எதுவுமே வெளியில் வரல. நான் லூசு மாதிரி பால் பாயசம் எல்லாம் பண்ணி நான் அதோ அன்றைக்கி லீவு அப்படின்னா அழுன்னு அழறா வந்து. அவளால் நிற்க முடியல, உட்கார முடியல. வேலியம் இவ்வளவு கையில் வேலியம், அந்த வேலியம்னு தூக்க மாத்திரை இவ்வளவு வேலியம் கையில் வச்சுட்டே இருந்திருக்காங்களா? அப்படியே போட்டுறேன், எனக்கு லைஃபே வேண்டாம், நான் செத்து போயிடுறேன், நான் யாருக்குமே பாரமாக இருக்க விரும்பலைன்னு சொல்லி அழுன்னு அழடா. எங்களுக்கு ரொம்ப சங்கடமாக இருக்குது. எங்களுக்கு என்னென்னா அவளுக்கு ரொம்ப வசதியான ஃப்ளாட் இல்லை, அது இட்ஸ் அன் ஆர்டினரி சிம்பிள் ஃப்ளாட்டு. அப்புறம் இவர் சங்கர் என்ன பண்ணார், கட்டிலெல்லாம் அவளுக்காக கொண்டு போய் அந்த ரூமில் போட்டு அவளுக்கு கம்ஃபர்டபுளாக பண்ணி கொடுத்துட்டு, பாவம் மாமியார் மாமனார்லாம் ஹாலில் படுத்துப்பேன். ஓகே, நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்னு நான் உள்ளே படுத்துப்பேன். எனக்கு இது பண்ண தரையில் படுக்க முடியாது, ஒரு சிங்கிள் காட்டில் நான் படுத்துப்பேன். எங்கள் வீட்டுக்கார் தரையில் தான் படுத்துட்டார், தங்கைக்காக அவர் தரையில தான் படுத்துட்டார். அவளோட கட்டில கொடுத்துட்டு. ஆமாம், ஏன்னா அவ்வளவு நாங்கள் ரொம்ப அப்படி ரிச் எல்லாம் கிடையாது. ஒரு நான் இருந்த ஒரு கட்டில் அதை கொடுத்துட்டு அவர் தரையில தான் படுத்துட்டாரு. அவர் போகிற இடத்துக்கெல்லாம் கூட போவார். அவர் அப்படி அந்த ரொம்ப டிப்ரெஷனாக இருக்காங்க, ரொம்ப டிப்ரெஷனாக இருக்கான்ட்டு கூடவே போவார் எல்லா இடத்துக்கும். எல்லா இடத்துக்கும் போயிட்டு வீடே பிடிச்சுட்டு அவர் தான் பார்த்து கொடுத்தாரு அவளுக்கு வந்து. ஏன்னா இங்கே இருக்கிறத அவள் வந்து 3 ஷிஃப்ட் ஒர்க் பண்ணான். காத்தால 2 to 9, 9 to 3, மிட் நைட்டில் வந்து கதவை தட்டுவோம். மிட் நைட்டில் அப்போ தான் அவளுக்கு வந்து ஒரு என்னதான் இருந்தாலும் அந்த ப்ரைவசி தேவை அப்படின்னு சொல்லிட்டு வீடு பார்த்தபோது, இப்போ சில ஆர்டிஸ்ட்லாம் சொல்கிற மாதிரி சினிமாக்காரர்களுக்கு வீடு தர மாட்டேன்னு யாருமே தரல அவளுக்கு வீடு. ஹானஸ்ட்லி ஐம் டெல்லிங், எத்தனை ஃப்ளாட்டு என்னோட ஹஸ்பண்டும் வித்யாவும் போய் பார்த்துட்டு வந்தா தெரியுமா. கடைசியில் எம்எஸ் கோபாலகிருஷ்ணன் ஒரு வயலினிஸ்ட் இருக்கார், மியூசிக் ஃபீல்டு. அந்த மாடி போர்ஷனை எம்எஸ் கோபாலகிருஷ்ணன் வந்து எம்எல்வி அம்மா உங்களுக்காக தான் தரேன் இதுன்னு சொல்லி கொடுத்தாரு. ஸோ வித்யா அம்மா 2 பேரும் அங்கே இருந்தால், அம்மா ரிஷிவேலி போயிட்டு வருவாங்க. நாங்கள் மயிலாப்பூரில் இருந்தோம், நாங்கள் விசிட் பண்ணிப்போம். அவங்க வந்துட்டு போவாங்க. பொங்கல் அது இது, பொங்கலுக்கெல்லாம் வந்து என்னோட கணுப்பிடியெல்லாம் வைப்பா. எங்களுக்கு அந்த கணுப்பிடின்னு ஒன்று உண்டு, அண்ணாக்காக வைப்பா அவள். அது வந்து பிரதர்ஸ் நல்லா இருக்கணும், கூட பிறந்தவங்க நல்லா இருக்கணும்னு பண்ணுறது. இந்த பொங்கல் கழிஞ்சு மறுநாள் வரும். எங்களுக்கு அண்ணன் தங்கச்சி பாண்டிங் எப்படி இருந்தது மேம்? எனக்கு தெரிஞ்ச ரொம்ப நல்லாதாம்மா இருந்தது. அதாவது நான் என்ன நினைக்கிறேன்னா, நாளாக அம்மா போனதுக்கப்புறம் அவள் கொஞ்சம் சிங்கிள் அவுட் ஆகிட்டா. எங்களுக்கு ஃபேமிலி கமிட்மெண்ட்ஸ் ஆகிடுது. ஏன்னா குழந்த பசங்க, எஜுகேஷன். என்னோட ஹஸ்பண்டுக்கு கொஞ்சம் டிப்ரெஷன் வரும் ரொம்ப அடிக்கடி. ஸோ அவருக்கு கொஞ்சம் சைக்கியாட்ரிஸ்ட்டை கூட்டின்னு போய், அதுவும் அவள் அம்மா போனதுக்கப்புறம் ரொம்ப டிப்ரெஷன் வந்தது அவருக்கு. ஏன்னா ரொம்ப அட்டாச்சு அம்மாட்ட. கார்டியக் ப்ராப்ளம் அவருக்கு வந்து. ஆமாம் அவருக்கு வந்து ஹார்ட் ப்ராப்ளம் வந்துட்டு ரொம்ப. ஹி வாஸ் ஒன்லி 44, 44 வயசு தான் அப்போ அவருக்கு. என்னோட பெரிய பையன் வந்து 9th இருக்கான், சின்ன பையன் 3rd இருக்கான். வித்யா ஸ்ரீராம் நகரில் இருக்கா மாமனார்லாம். நான் வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல. டாக்டர் வந்து நீ இமீடியட்டாக இசபிள் போவாங்கிறா. ஃபர்ஸ்ட் டைம் ஹார்ட். ஆமாம், உடனே நான் வித்யாவுக்கு ஃபோனை பண்ணி அவள் உடனே கார் அமிச்சு. ஆனால் ஃபுல் சப்போர்ட் அவள் தான். ஃபுல் குழந்தையில கொண்டு போய் அவள் வச்சுட்டா. தனியாக வச்சு அந்த டைம்லையா? ஆமாம், அந்த ஸ்ரீராம் நகரில் 87 எண்டுலேருந்து இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க. அங்கேயே தான் இருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு ஃப்ளாட் ஒன்று வாங்கினா சுப்பிரமணியம் ஸ்ட்ரீட்னு நம்ம இந்த அபிராமபுரத்தில். அதில் வந்து இது கிரகப்பிரவேசம் பண்ணிட்டு போவே இல்லை. அது ஃபார் சம் ரீசன் அவளுக்கு அங்கே போக பிடிக்கல. மாமியார் இருந்தாங்க அங்கே. மாமியாருக்கு கேன்சர்னு கன்ஃபார்ம் ஆகிடுது. அதனால் மாமியார் அங்கே இருந்துட்டு கொஞ்சம் வித்யாவத்தில், கொஞ்சம் எங்கள் வீட்டில் அப்படி மாறி தான் இருந்தாங்க. ஹாஸ்பிட்டலைஸ் ஆவாங்க. 1990 அக்டோபர் 31 மாமியார் போயாச்சு. ஸோ 2 பேருக்குமே என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அவளும் அரைகுறையாக நிற்கிறது, அவளுக்கு ஒன்றுமே செட்டில் ஆகலை. அவளுக்கு டிவோர்ஸ் கிடைக்கல, அவள் வீடு கிடைக்கல, எதுவுமே கிடைக்கல. தனியாக அம்மா எவ்வளோ சப்போர்ட்டா. அம்மா மடியில் படுத்துப்போம். என் குழந்தையில சொல்லுவா, அது பாரு நான் தான் குழந்தை இப்போ அப்படின்னு சொல்லி அவள் அம்மா மடியில் படுத்துப்போம்.
வந்து நான் போய் கொஞ்சம் நீ உங்கள் அம்மா மடியில் படுத்துக்கோ, அத்தைம்மா என் சின்ன பையன், அத்தை ப்ளீஸ் அத்தைம்மா நீ உன் அம்மா மடியில் படுத்துக்கோ, நான் என் அம்மா மடியில் படுத்துக்கிறேன்னு சொல்லி அவள் அம்மா மடியில் படுத்துப்போம். அந்த அளவுக்கு அவள் அம்மாவை மிஸ் பண்ணிட்டோம், ஐயோ நம்ம தப்பு பண்ணிட்டோமே அப்படிங்கிற அந்த ஒரு ஃபீலோட அம்மா சொன்னது கேட்கலையன்ற ஒரு வருத்தம் இருந்தது. அவங்களும் அவங்களுக்கு குழந்தைக்காக நிறைய ட்ரை பண்ணாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. 3 தடவை கன்சீவ் ஆகி அபார்ட் பண்ணிட்டு இருக்கா, வாலண்டியரா வேண்டான்னு சொல்லி. ஜார்ஜ் கூட ஆமா, குழந்தை இருந்தா கெரியர் ஸ்பாயில் ஆயிடும்னு சொல்லி 3 தடவை. ஒரு தடவை விஜயால அட்மிட் ஆனது எங்களுக்கு தெரியும். அப்ப வந்து டெலிபரேட்டா அபார்ட் பண்ணி வேண்டான்னு சொல்லிட்டாங்க, ஏன்னா கெரியர் ஸ்பாயில் ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஜார்ஜோட இன்சிஸ்டன்ஸ் வேண்டான்னு சொன்னாங்க. ஜார்ஜ் வேணான்னு சொல்லிட்டாரு. என்ன குழந்தை பெத்துக்க விடல ஒரு மனைவி. அப்போ எல்லா கணவரும் வந்து ஒய்ஃப் வந்து குழந்தை பெத்துக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா மியூச்சுவலா அதுக்கு வேற என்ன பண்ணணும்னு ஹெல்த்தியா அதுக்கான டிசைட் பண்ணும். பட் அபார்ட் பண்றதுங்கிறது ஒரு நல்ல டெசிஷனா இருக்காதுன்னு தான் சொல்றாங்க. இல்ல பெயின்ஃபுல், அவளுக்கு ரொம்ப பெயின்ஃபுல் அது. ஏன்னா நீ பண்ணிட்டியானா உனக்கு நீ குழந்தைய கவனிப்பியா உன்னுடைய கெரியரை கவனிப்பியாங்கிற கேள்வி வந்துடுறது. அப்பவே அந்த இடமே அப்போ இவங்களை ஒரு சம்பாதிக்கிற மெஷினா தான் அவர் பார்த்திருக்காருன்றது புரியுது. இல்ல அது என்னமோ உண்மைதான். நிறைய ஏர்ன் பண்ண அவ வந்து ஒன் ஆஃப் த டாப் ரேங்கிங் ஆர்டிஸ்ட் இன் கேரளான்னா பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் குழந்தைக்கு அவங்க வேணும்னு ட்ரை பண்ணப்பவும் அதுக்குள்ளேயே பிரச்சனை வேற வந்துருச்சு. பிரச்சனை வந்தாச்சு வெளியில். ஒரு தடவை வந்து நாங்கள் வந்து ஹவேலின்னு ஒரு ரெஸ்டாரண்ட் அங்கே கெத்தீட்ரல் ரோட்டில் இருக்கோம். வந்து அப்போ என்ன சொன்னோம், வந்து நான் இப்படி தான் சொல்லுவேன், நீ அழகாக இருக்க வித்தி, நான் என்ன பண்ணுறது, என் தலையெழுத்து அழகாக இல்லையே அப்படின்னா. ஜார்ஜ் இருந்தார் அப்போ. ஜார்ஜ், நான், என் பெரிய பையன் சங்கர், நாங்கள்லாம் போய் அட் டைம்ஸ் இந்த மாதிரி வெளியில் போய் சாப்பிட கூட்டின்னு போவோம் எங்களை. அவளுக்கும் இவர் ஒருத்தர் தான் என் பிரதர். அப்போ நான் சொன்னேன் வா உன்னோட தலைமுடி மாதிரி எனக்கு இருந்தால் தேவையில்லை வித்தினேன், தலையில் முடி நிறைய இருக்குது, மண்டைக்குள்ளே தான் ஒன்றுமே இல்லை அப்படின்போம். பிகாஸ் அந்த அளவு அவளுக்கு வந்து ஒரு வேதனை உள்ள இருந்திருக்குப்பா. நம்ம எதுவும் கரெக்டாக டிசைட் பண்ணல அப்படின்ற ஒரு விஷயம். எக்ஸாக்ட்லி, அது ரொம்ப இருந்தது அவளுக்கு பின்னாடி. ஸோ உங்கள் குழந்தைங்கள ஸ்ரீவித்யா மேம் எவ்வளோ நாள் கூட வச்சு வளர்த்தாங்க? இல்லை கூடவே இந்த மாதிரி அக்கேஷன்ஸ்ல கொண்டு போய் விட்டோம். இப்போ அவர் ஹாஸ்பிட்டலில் இருந்தார், நான் அவரோட ஐசியூவில் இருந்தேன். அந்த டைம்ல குழந்தைங்கள அதே மாதிரி ஒரு பண்டிகை நாள் கிழமை வந்து ஒரு கிருஷ்ண ஜெயந்தி அந்த மாதிரின்னா நாங்கள் போவோம். கொலு வச்சா நான் அவளை கூப்பிட்டு நான் அவளுக்கு சாப்பாடு போட்டு புடவையெல்லாம் வச்சு கொடுப்பேன். சில பேர் சொன்னாங்க வீட்டில் வந்து அவளுக்கு ஹஸ்பண்ட் இல்லைன்னு அவளை ரெக்கக்னைஸ் பண்ணல அப்படின்னு வருத்தப்பட்டாங்க அப்படின்னு. என்கிட்ட அதுக்கு ஃபோட்டோஸ் எல்லாம் வச்சுருக்கேன் நான். என் பையன் பூனலும் போது அவளை உட்காத்தி வச்சு அவளுக்கு சாரீ கொடுக்குறேன். அதெல்லாம் நாங்கள் பண்ணியே ஆகணும். ஏன்னா தங்கச்சி அவள் பாவம் லைஃப் போய் வந்து அவளுக்கு இப்படியும் போக முடியல அப்படியும் போக முடியல, நடுவில் மாட்டின்ட்டா அவள். இது நான் 99 தான் அவளுக்கு வந்து வேர்டிக்டே வருது, வீடு அவளோடதுன்னு. இந்த அவங்க சொத்தெல்லாம். ஆமாம், இந்த மீன் டைம் வந்து அம்மா இருந்த போது அவளை கூட்டின்னு போய் இந்த டிஏவியில் வந்து ஆரிய சமாஜ்னு இருக்கும், இந்த ஆரிய சமாஜ் ரெக்கார்டில் வந்து அவள் ஷீஸ் நோ மோர் கிறிஸ்டியன், ஷீஸ் அ பிராமின் அப்படின்னு சொல்லி டிவோர்ஸ்க்கெல்லாம் ட்ரை பண்ணான். எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலை, ஒன்றுமே ஒர்க் அவுட் ஆகலை அவளுக்கு. ஏன்னா அவன் கொஞ்சம் பவர்ஃபுல்லாக இருந்ததுனாலையா என்னன்னு தெரியல. பட் இது கேஸ் ட்ராக் ஆகிட்டே இருந்தது. அம்மா உயிர் போகிறவர்களும் வித்யாவை பற்றி தான் சொல்லிட்டு இருந்தா. என்ன சொன்னேன்னா, வித்யாவை பற்றி கூட எனக்கு கவலை இல்லை, இவன் தான் ஒன்றுமே தெரியாமல் இருக்கான் அப்படிம்பாரு என்னோட ஹஸ்பண்டு. அப்போ தங்கச்சி தப்பு பண்ணும்போது திட்டிருக்காங்களா? ஸோ அதாவது ரொம்ப ஒரு எக்ஸ்பிளிசிட்டாக சொன்னது கிடையாது, டச் பண்ணி வேணாமே வித்தி அப்படிங்கிற மாதிரி. நான் ஒரு பழைய பத்திரிக்கையில் இப்போ அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கும் போது ரொம்ப புத்திசாலி, அதோட ஒரு பிடிவாத குணமும் இருக்கு. நல்லதோ கெட்டதோ தான் நினைச்சதை சாதிக்கணும், அந்த மாதிரி ஒரு குணம். அது கொஞ்சம் தளர்ந்தா நல்லா இருக்கும். அதுக்கு என்ன பண்ண முடியும், அது அவளோட சுபாவம் ஆயிட்டு. என்னன்னா குமுதம் வந்து ஒரு ஸ்டேஜில் வந்து ஒரு செலிபிரிட்டியை ஒரு வாரத்துக்கு ப்ரிப்பேர் பண்ண சொல்லுவாங்க. நிறைய பேர் பண்ணியிருக்காங்க அந்த மாதிரி. அதில் வித்யா ஒரு வாரம் பண்ணால் அப்பா அம்மா இருந்தாங்க. நான் சொல்கிறது வந்து 1990 ஆகஸ்ட் செப்டம்பர் அந்த பீரியட்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து அம்மா வந்து ஹாஸ்பிட்டலில் இருந்தாங்க. அப்போ போய் ஹாஸ்பிட்டலில் போய் இன்டர்வியூ எடுத்த போது ஓப்பனாகவே சொன்னாங்க, அவளுக்கு மட்டும் அந்த பிடிவாத குணம் இல்லைன்னா அவள் ரொம்ப நல்லா வந்திருப்போம் லைஃப்பில், இந்த பிடிவாத குணம் தான் அவளுக்கு சத்ருவாயிடுது அப்படின்னு. அது சொல்ல முடியாதுமா, அதாவது நானும் பிடிவாதம், நீயும் பிடிவாதம், எல்லாருமே பிடிவாதம். பட் லைஃபுக்கு எடுத்துட்டு என்னதான் இருந்தாலும் இந்த அம்மான்னு வரும்போது ஐயோ என் பொண்ணு வாழலையேன்ற அந்த ஒரு ஆதங்கமும் ஏக்கமும் இருக்குமா இருக்காது? கண்டிப்பாக இருக்கும். அது வந்து லேட்டரான் அதுவே அவளுக்கு ஒரு மாதிரி காம்ப்ளெக்ஸ் ஆகிடுதா என்னன்னு தெரியல. அதனால கொஞ்சம் அதாவது அவள் வந்து எங்களுக்கு நிறையவே ஃபைனான்ஷியலாக ஹெல்ப் பண்ணா. ஒரு ஸ்டேஜில்
அவளுக்கு நாங்கள் ஹெல்ப் பண்ணோம் ஃபைனான்ஷியலாக. அது எங்கேயுமே வரல, எந்த பத்திரிகையிலையும் வரல. அது வந்து தெரிஞ்சது வந்து எங்களுடைய பேங்க் டிரான்சாக்ஷன்ஸு, அந்த டிரைவர், அப்புறம் வந்து இந்த கேரளாவில் அந்த கணேஷ்குமார் பாரு, சங்கர் பாரு, பசங்களை பெற்றுண்டு படிக்க வச்சு அமெரிக்கா அனுப்ப போகிறான் அப்படின்னு சொன்னோடனே ப்ராபப்ளி அவளுக்கு ஏதாவது ஐயோ நம்ம லைஃப்பில் எதுவுமே பார்க்காம இருந்துட்டோமேன்னு தோணியிருக்கா. இது வந்து என்னுடைய அசம்ஷன் தான், இது மாதிரி ஆச்சுன்னு தெரியாது எனக்கு. அதனாலேயே அவள் என்ன பண்ணிட்டா, கொஞ்சம் விலக ஆரம்பிச்சிட்டான். ஏதாவது சங்கர் கேட்டால் கூட இல்லைடா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு விடுவோம். நான் பார்த்துக்கிறேன் விடுவோம். அப்பா வந்து ஃபாதர் இன்லா வந்து 2001 போயிட்டார். அப்பா வித்தி ட்ரிவாண்டத்தில் இருந்தால், நானும் இவரில் தான் இருந்தோம். நாங்கள்லாம் அங்கே இருந்தோம். வித்யா வந்து மறுநாள் தான் அவளுக்கு ஃப்ளைட்டு கிடச்சிது. அப்போ வந்து கேரளா இதில் டிவி சீரியலில் ரொம்ப பிஸி ஆகிட்டாங்க. நிறைய டிவி சீரியல்ஸ் பண்ணுவோம், நல்லா சம்பாதிச்சுட்டு இருந்தா. அப்போ வந்து நான், இவர், வித்யா 3 பேர் உட்காந்துருக்கும்போது நான் சொன்னேன், இந்த பேர் வித்தி, நம்ம 3 பேர் தான் இருக்கோம் இந்த ஜெனரேஷனில், நீங்களும் அடிக்கடி முன்ன மாதிரி ஆற்றுக்கு வந்துட்டு போங்க, வந்து நாங்களும் வரோம், நல்லா எவ்வளோ ஜாலியாக இருப்போம், நம்ம எவ்வளோ கிண்டல் அடிச்சுட்டு எவ்வளோ ஜாலியாக பேசிட்டு இருப்போம் அப்படின்னோடனே அவன் என்ன சொன்னா, என்னம்மா என்னோடய பழப்பை நான் பார்க்க வேண்டாம்மா, எனக்கு சாப்பாடு போடுறது அந்த இதெல்லாம் தான் அப்படின்னு சொல்லிட்டேன். பட் அப்புறமா தான் எங்களுக்கு என்ன தெரிய வந்ததுன்னா, 2003 அவள் வெக்கேட் பண்ணிகிட்டே போயிட்டா, எங்ககிட்ட சொல்லலை. வந்து என் பையனும் அப்பாவும் இந்த மாதிரி அவன் யூஎஸ் கிளம்புறான்னு சொல்கிறதுக்காக போகிறோம். அவன் வந்து ஆகஸ்ட்டில் கிளம்புறான், அவன் வந்து பிஹெச்டி பண்ணுறதுக்காக போகிறான்னு சொல்கிறதுக்காக போனால் வீடு காலி. கீழே வந்து வாட்ச்மேன் சொல்கிறார், அவங்க வெக்கேட் பண்ணிட்டு போயிட்டாங்க அப்படின்னு. எங்கே போனாங்க என்ன ஒன்றுமே தெரியாது. அப்புறம் பிடிச்சடிச்சு அந்த டிரைவரை அவங்க கேட்டதுக்கு அம்மா ட்ரிவாண்டரத்தோடு போயிட்டாங்க. அப்புறம்தான் எங்களுக்கு விஷயமே தெரிய வந்தது. இந்த கணேஷ்குமார்னு அங்கே ஒரு கேரளைட்டு, And you will call me Captain Miller. ஹரிஷ் கல்யாண் MS பாஸ்கர் நடிப்பில் பார்க்கிங் திரைப்படம் Disney+ Hotstar-இல். அவளுக்கு என் கண்ணில் பயம் தெரியாத வரைக்கும் தான் என் குழந்தை சேஃப்.